யோவான் 19:30 சொல்றாரு பாருங்க. ಅಲ್ಲಿ ಯೋಹಾನನಲ್ಲಿ ಬರೆಯಬೇಕಾದ್ರೆ ನೋಡಿ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 30ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ಯೇಸು ಹುಳಿ ರಸವನ್ನು ತಗೊಂಡ ಮೇಲೆ ತೀರಿತು ಎಂದು ಹೇಳಿ ತಲೆ ಬಾಗಿಸಿ ಆತ್ಮವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை இப்படி சொல்றேன்? ಯಾಕೆ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೀಗೆ ಹೇಳ್ತಾರೆ? இதுல இன்னும் கொஞ்சம் அழகா தெரிஞ்சதுன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಕೆಲವು ಕಾರ್ಯ ಸಿಕ್ಕಿದೆ. இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்ன வார்த்தையில் ನೋಡಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಮುಗೀತು ಅಂತ ಹೇಳಿದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ இல்லையா, அப்படிதானே அங்க சொல்றாரு. அந்த வசனத்துல எப்படி சொல்றாரு? முடிந்தது என்று சொல்லி, ಅಲ್ಲಿ ತೀರಿತು ಅಂತ ಹೇಳಿ பாருங்க, முடிந்தது என்று சொன்ன வார்த்தையில் ತೀರಿತು ಅಂತ ಹೇಳಿದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ நமக்கு ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் ನಮಗೆ ಒಂದು ಹೊಸ ಒಂದು ಪ್ರಾರಂಭವನ್ನು ದೇವರು ಅದರಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. எனக்கு அதனால அந்த வசனம் ரொம்ப பிடிச்சது. அதை வாசிக்கும் போதே நான் உண்மையிலே பயங்கர என்ஜாய் பண்ணேன். ஆண்டவருடைய கிருபையாக வந்துட்டு அன்னைக்கு இன்னொரு சபையில் பேசும்படியாக ஆண்டவர் கிருபை தந்தார். அங்கே இந்த வார்த்தை தான் பேச வச்சார் அன்னைக்கு. ನಡೆಯ ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ಬೇರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. ಈ ವಾಕ್ಯನೇ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ದೇವರ ಕೃಪೆ ಕೊಟ್ಟು ಆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನನಗೆ ಹೇಳಿದಂಥ ವಾಕ್ಯ ತೀರಿತು ಅಂತ ಒಂದು ಹೇಳಿದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ನಮಗೆ ಒಂದು ಪ್ರಾರಂಭವನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ஏன்னா முடிந்தது நம்ம நிறைய முடிந்தது பார்க்குறோம்ல. ನೋಡಿ, ಹಲವಾರು ತೀರಿತು ಅಂತ ನಾವು ನೋಡ್ತೀವಲ್ವಾ? ஆமா. இன்னைக்கு இந்த முடிந்ததுக்குள்ள இயேசு கிறிஸ்து முடிந்தது அப்படின்னு சொன்னதுக்குள்ள நமக்கு ஒரு ஆரம்பத்தை வைத்துட்டு போனாராம் பாருங்க. ನೋಡಿ, ದೇವರು ಮುಗೀತು ಅಂತ ಹೇಳಿದಂತ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಒಂದು ಪ್ರಾರಂಭವನ್ನು ದೇವರು ಇಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ. இதுவும் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ಇದು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಹೇಳ್ತೇನೆ? இது ஆவியானவர் சிந்தையில போட்டது அப்படியே காமிச்சு கொடுத்த விஷயங்கள் அப்படியே எழுதி வச்சிருக்கிறேன். ದೇವರ ಆತ್ಮನ ನನ್ನ ನೆನಪಿನಲ್ಲಿ ಕೊಟ್ಟಂತ ವಾಕ್ಯನ ಹಾಗೆ ಬರೆದಿಟ್ಟೆ. பாருங்க, அவர் முடிந்தது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ನೋಡಿ, ಆತನು ತೀರಿತು ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ பாருங்க, நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ನೋಡಿ, ನಮಗೂ ತಂದೆಗೂ ಸಂಬಂಧವಿಲ್ಲದಂತ ಒಂದು ಜೀವನ. புரியுதுங்களா? இது ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆಯಾ? புரியுதுங்களா? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಾ? இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்ததுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, பிதாவுக்கும் நமக்கும் எந்த உறவும் இல்லை, எந்த ஒரு கனெக்டே கிடையாது. ನೋಡಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತೀರಿತು ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಮಗೂ ತಂದೆಗೂ ಯಾವ ಒಂದು ಸಂಬಂಧವೂ ಇಲ್ಲದೆ ಇತ್ತು. ಅದೇ ರೀತಿ இந்த பாருங்க, நம்ம இப்ப கையில இருக்கிற இந்த வேத புத்தகம் ನೋಡಿ, ಇವಾಗ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿರುವಂತ ಈ ಸತ್ಯವೇದ அன்னைக்கு நமக்கு தூரமா இருந்துச்சு. ಅವತ್ತು ನಮಗೆ ದೂರವಾಗಿತ್ತು. அல்லேலூயா. அவர் முடிந்ததுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ಆತನ ತೀರಿತು ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ, ஏன்னா வேத புத்தகமும் யார் கையில இருந்துச்சுன்னா ஆசாரியர் கையில இருந்தது. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದು ಸತ್ಯವೇದವು ಯಾಜಕರ ಕೈಯಲ್ಲಿತ್ತು. அப்போ அது தூரமா இருக்குது. ಅದು ದೂರವಾಗಿತ್ತು. ಮೂರನೇದಾಗಿ வேதத்துள்ள பிரமாணங்கள் எல்லாம் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ನೋಡಿ, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಪ್ರಮಾಣಗಳು ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿವೆ. பிரமாணங்கள் நமக்குரியதல்ல. ಆ ಪ್ರಮಾಣಗಳು ನಮಗಾದುದಲ್ಲ. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು என்ன தெரியுங்களா? ಏನು ಗೊತ್ತಾ? வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ನೋಡಿ, ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯಗಳೆಲ್ಲ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿವೆ. ஒரு வாக்குத்தத்தமும் நமக்குரியதல்ல. ಒಂದು ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯ ನಮ್ಮದಾದದಲ್ಲ. எப்போ வரைக்கும்? ಯಾವವರೆಗೂ? முடிந்தது அப்படின்னு சொல்லி தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் இது எதுவுமே நமக்குரியது கிடையாது. ನೋಡಿ, ತೀರಿತು ಅಂತ ಹೇಳಿ ತನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವವರೆಗೂ ಯಾವುದು ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳಲ್ಲ. அதுக்கு வரைக்கும் நம்மளாம் யாரா இருக்கிறோம்னு சொன்னா அந்நியர்களாகவும் புறஜாதி. எப்போ அவர் அந்த சிலுவையில அந்த வார்த்தையை சொல்லி ஒப்பு கொடுத்தாரோ, ಯಾವಾಗ ಆತನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೋ, நமக்கு ஒரு புதிய ஒரு ஆரம்பம், ನಮಗೆ ಒಂದು ಹೊಸ ಪ್ರಾರಂಭ, பிதாவுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு உறவு அந்த இடத்துல ஆரம்பிக்குது. ನೋಡಿ, ನಮಗೂ ತಂದೆಗೂ ಇರುವಂತ ಒಂದು ಸಂಬಂಧ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ. வேத புத்தகம் பாருங்க, தூரமா இருந்து நம்ம கைக்குள்ள வருது. ನೋಡಿ, ಸತ್ಯವೇದವು ದೂರವಾಗಿದ್ದು ನಮ್ಮ ಕೈಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. பிரமாணங்கள் 10 இல்லையா, 10 கற்பனைகள் என்ன பண்றாரு? சுருக்கி 2 ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಕೊಡುತ್ತಾರೆ. ನೋಡಿ, ಪ್ರಮಾಣಗಳನ್ನು 10ನ 2 ಅದು ಚಿಕ್ಕದಾಗಿ ಮಾಡಿ 2ಆಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಮುಖ್ಯವಾದದ್ದು ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ವರ್ಷಕ್ಕೆ ஒரு வாக்குத்தத்தம், ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದು ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯ, ಮಾಸಕ್ಕೆ ஒரு வாக்குத்தத்தம், ತಿಂಗಳಿಗೆ ಒಂದು ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯ, ವಾರಕ್ಕೆ ஒரு வாக்குத்தத்தம், ವಾರಕ್ಕೆ ಒಂದು ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯ, ಡೈಲಿ ವಾக்குத்தத்தம், ಪ್ರತಿದಿನದ ವಾಗ್ದಾನದ ವಾಕ್ಯ. இன்னைக்கு வாக்குத்தத்தம் இல்லாத சபையே கிடையாது. ಇದು ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯವಿಲ್ಲದಂತ ಸಭೆಗಳೇ ಇಲ್ಲ. பாருங்க, அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு அழகான ஒரு ஆரம்பத்தை தந்தவராக இருக்கிறார். ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳಲು ದೇವರು, ಸುಂದರವಾದ ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಪ್ರಾರಂಭವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு கிடைத்ததுக்கு முக்கிய காரணம் என்ன? ಇದೆಲ್ಲ ನಮಗೆ ದೊರಕಿದ್ದಕ್ಕೆ ಮುಖ್ಯ ಕಾರಣ ಏನು? சிலுவையில் அவர் அழகா முடிந்தது என்று சொல்லி
அவர் சொல்லும்போது எவ்வளோ வலி வேதனையோட சொல்லியிருப்பார் தெரியாது. நான் சந்தோஷமாக சொல்லிக்கிறேன், அவர் முடிந்தது அப்படின்னு சொன்னதுனால நான் ஒரு புதிய ஆரம்பத்தையும் ஒரு புதிய வாழ்க்கையும் நான் பெற்றுக்கொண்டேன். ನೋಡಿ, ಆತನು ಎಷ್ಟೊಂದು ಮುಗಿಯಿತು ಅಂತ ಹೇಳಿದ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ವೇದನೆಯಿಂದ ಎಷ್ಟೊಂದು ದುಃಖದಿಂದ ಆತನು ಹೇಳಿರ್ತಾನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದರೆ ನಾನು ಒಂದು ಸಂತೋಷದಿಂದ ಹೇಳ್ತೇನೆ, ಮುಗಿಯಿತು ಅಂತ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கினா மட்டும்தான் உயிர்த்தெழுதலை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். ನೋಡಿ, ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡರೆ ಮಾತ್ರನೇ ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಅದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அல்லேலூயா. அப்போ முடிந்தது அப்படின்னு சொல்லி சிலுவையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு என்ன பண்ணாரா? ದೇವರು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ಮುಗಿಯಿತು ಅಂತ ಹೇಳಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕಾದ್ರೆ ಏನು ಮಾಡಿದ್ರು ಅಂತ புதிய ஒரு ஆரம்பத்தை, ಹೊಸ ಒಂದು ಪ್ರಾರಂಭವನ್ನು, என்ன கொடுத்தாரு? ಹೊಸ ಪ್ರಾರಂಭವನ್ನು. இதெல்லாம் மறக்கவே கூடாது. ಇದನ್ನೆಲ್ಲ ಮರೆತು ಹೋಗಬಾರದು. கண்டிப்பா இதெல்லாம் மறந்துட்டோம்னா, ಇದೆಲ್ಲ ಖಂಡಿತ ಮರೆತು ಹೋದರೆ நம்மள மாதிரி ஒரு பெரும் பாவி யாருமே கிடையாது. ನಮಗಿಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಪಾಪಿ ಯಾರು ಇರುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமா, ஒவ்வொரு வாட்டி மறந்து தேவனுக்கு விரோதமா நிற்கும் போதெல்லாம் நம்ம ஒரு காரணம் நினைக்கணும், ஐயா ஆரம்பத்தை கொடுத்தவரே. ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾ ಹೋದಾಗ ನಮಗೆ ನೆನಪಿಗೆ ಬರಬೇಕು, ஒரு வசனம் இருக்குன்னா, ಕೊಟ್ಟಾತನೇ ಅಂತ ಹೇಳಿ ஒரு வசனம் இருக்கு இல்லையா? ಒಂದು ವಾಕ್ಯವಿದೆ ಅಲ್ಲ, நன்மைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு ಒಳ್ಳೆಯ ಉಪಕಾರನೆಲ್ಲ ಹೊಂದಿಕೊಂಡು அவரை மறுதலிக்கிறவன் ಆತನನ್ನು ನಿರಾಕರಿಸುವ அவன் கையால ಆತನ ಕೈಯಿಂದನೇ இயேசுவை சிலுவையில் அடிக்கிறான். ಯೇಸುವನ್ನು ಮತ್ತೆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯುತ್ತಾನೆ. அவ்வளோ மகிமையாக தேவன் நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தந்துகிறார். ನೋಡಿ, ಅಷ್ಟೊಂದು ಮಹಿಮೆಯಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಹೊಸ ಪ್ರಾರಂಭವನ್ನು ಕೊಟ್ಟಾತ ದೇವರು. அதனால என்னைக்குமே இந்த ஆரம்பத்தை மறக்க வேண்டாம். மறக்காதபடி ஒவ்வொரு நாளும் அந்த ஆரம்பத்தை நம்ம என்ன பண்ணோம்? ಒಂದೊಂದು ದಿವಸ ಆ ಪ್ರಾರಂಭ ನಾವು ಏನು ಮರೆತು ಹೋಗಬಾರದು. ಆ ಒಂದು ದಿವಸ ಆ ಪ್ರಾರಂಭ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? சந்தோஷமா ஆரம்பிக்கணும். ಸಂತೋಷದಿಂದ ನಾವು எங்க ஆரம்பிக்கணும்? ಎಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತೇವೆ? எங்க ஆரம்பிக்கணும்? ಎಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕು? அவருடைய சமூகத்தில் ஆரம்பிக்கணும். ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲೇ ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕು. அல்லேலூயா. உண்மையிலேயே அவருடைய சமூகத்திலே நாளை ஆரம்பிக்கும் போது எங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியும், அந்த நாள் முழுவதும் எவ்வளோதான் இருந்தாலும் அந்த ஆரம்பத்தை ஆரம்பித்தவர் அழகாக அந்த நாளை முடிக்க கிருபை தருவார். ನೋಡಿ, ನಾವು ಪ್ರತಿದಿನ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕಾದ್ರೆ ಆ ಸುಂದರವಾಗಿ ಆ ದಿನವನ್ನು ಆತನು ಪ್ರಾರಂಭಿಸಿ ಅದನ್ನು ಮುಗಿಸಲಿಕ್ಕೆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡುವ ಆತನಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால ஆரம்பம் தந்துட்டார் நமக்கு. அதனால அந்த ஆரம்பத்தை விட்டுறாதபடிக்கு அந்த ஆரம்பத்தை தினமும் சந்தோஷமா களி கூறுவோம். அது மாத்திரமல்ல, அந்த ஆரம்பத்தை தினமும் அவருடைய சமூகத்தில் முதல் நேரத்தை அவருடைய சமூகத்தில் ஆரம்பித்து அவர் மகிமைப்படுத்தலாம், நம்ம சேஃபாகவும் இருக்கலாம்.